பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வந்து சாம்பிளை காமிச்சேன். சாரி, இது மாதிரி ஒரு யார்கிட்ட? துக்ளக் சார், சோ சார் என்ன இருக்கீங்க அப்படின்றாரு. சங்கராச்சாரியர் கை தொடர்பாங்க. அவர் டேபிளில் வச்சேன், அப்படியே புரட்டி பார்த்தேன். ஓ, இப்படிலாம் எழுதிருக்கீங்களா? சரின்ட்டு நான் அதை போட்டுட்டேன். இது ரெண்டும் வந்துட்டு பிற்பாடு இன்னமும் அவருக்கு நெருக்கடிகள் அதிகமாகுது. ஏங்க உங்க ஆபீஸ்ல ஒருத்தன் துக்ளக்கில் எழுதிக்கிட்டே ஒருத்தன் வந்து இப்படி ஒரு புத்தகத்தையும் போடுறான். அப்புறம் பாருங்க இந்த வரி எப்படி வருது, இது எப்படி, இதுல என்ன அர்த்தம் இருக்கு. சில நேரங்கள்ல நான் குரலை உயர்த்தி பேசுவேன், அவரும் குரலை உயர்த்தி பேசுவேன். கூட இருக்கவங்க பதட்டமாவாங்க, ஒரு சின்ன பையன் விட்டு இப்படி பேசுறானே அப்படின்னு. திமுக கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியை பற்றி மிக கடுமையான விமர்சனம் வைத்து எழுதும் போதெல்லாம் பல ஆயிரக்கணக்கான பேர் வந்து என்னுடைய சமூக ஊடகத்துல வந்து நான் வந்து RSS காரர்கள், நானே ஒரு பார்ப்பனன், சில பேர் வந்து கற்பிதம் செய்து கொண்டு என்னை கடுமையாக தாக்குவார்கள். அவருக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுன்றத அவர் ஒளிமுறை இல்லாமல் சொல்லுவார். எனக்கு இதில் முன்னே நாலேஜ் இல்லை, கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க தயக்கப்படாதவர். வாசகர்கள் கிட்ட இருந்து நிறைய கடிதங்கள் வரும். உங்க பத்திரிகையிலேயே உங்க தலையங்கத்துக்கு எதிராக ஒரு கட்டுரை எப்படி நீங்க வந்து போடுவீங்க அப்படின்னா அவங்க இதுதான் துக்ளக்கினுடைய ஜனநாயக பண்பு அப்படின்ட்டு அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, அங்கே இருக்கும்போது அந்த புத்தகங்கள், விமர்சனத்துக்கு வரக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் வந்து நான் தான் வந்து கலெக்ட் பண்ணி புத்தக விமர்சனம் எழுதுவேன். கடிதங்கள் புத்தகங்கள், விமர்சனத்துக்கு வர புத்தகங்கள், மற்றவங்க வெளியிடுற புத்தகங்கள். சரி சரி. அப்போ வந்து அவர்கிட்ட, சார் இந்த புத்தகத்தெல்லாம் அவர் பல பேர் கொடுத்துருவார், அவங்க தம்பி அந்த மாதிரிலாம் கொடுத்துருவார். அவரு நூலகம் வச்சுருந்தார், அவங்க தம்பி பள்ளிக்கூட நூலகம் வச்சுருந்தா, அதுக்கெல்லாம் கொடுத்துருவார் அவர். சார் பல நல்ல புத்தகங்கள்லாம் வருது, நமக்கே ரொம்ப தேவைப்படும் ரெஃபரன்ஸ் பார்க்குறதுக்கு. அதனால ஒரு 4-5 புத்தக அடுக்கு வாங்கி அதை வந்து அடுக்கி வந்து மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து அங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு புத்தக நூலகம் மாதிரி அங்கே துக்ளக்கில் செட் பண்ணேன். அதில் நிறைய அந்த மதம் தொடர்பான புத்தகங்கள்லாம் நிறைய விமர்சனத்துக்கு வரும். மாற்று கருத்து, இந்த ஆதரவான கருத்து எல்லாமே வரும். அங்கே எக்கச்சக்கமான புத்தகங்கள் வரும். இப்படியே ஒரு நாள் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் 6 மணிக்கு 6:30 மணிக்கு 7 மணிக்கு போயிட்டாலும் கூட நான் வந்து அங்கே உட்காந்துட்டு ஏதாவது பத்திரிகைகளில் படிச்சுக்கிட்டு இருப்பேன். நிறைய சிற்றிதழ்கள் வந்து போஸ்டரில் வரும், அதை யாருமே பிரிக்க மாட்டாங்க, அப்படியே கவரோடையே இருக்கும். ஏன்னா அந்த இலக்கிய சிற்றிதழில் படிக்கிறதுக்கான ஆர்வம் யாரும் குறைவாக இருப்பாங்க. ஆமாம், அது அப்படியே வந்து விட்டுருவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப கிடைத்திருக்கிற விஷயம் நினைச்சு உட்கார்ந்து நான் மணிக்கணக்காக படிச்சுக்கிட்டு கிடப்பேன். அப்படியே படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இந்த பிராமின் லாபி இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கும்போது இப்படித்தான் வந்து காலங்காலமாக இந்த சாமியார்களை வந்து ஒரு பிரமையை ஏற்படுத்தி இந்து மதத்திற்கு தாங்கள் மட்டுமே, பிராமணர்கள் மட்டுமே தலைமை தாங்கக்கூடியவர்கள் அப்படின்றத வந்து இவங்க உருவாக்கி வச்சிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு ஒரு சிந்தனை ஓட்டம் ஓடுது. அதை தொடர்ந்து நான் அங்கே இருக்கிற புத்தகங்கள், நான் அதை செலக்ட் பண்ணி வச்சிருக்க புத்தகங்கள் எல்லாத்தையும் படிக்கிறேன். படிக்கும்போது இன்றைய சமகால நிகழ்வையும் அந்த கால நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்து யோசிக்கிறேன். யோசிக்கும்போது நான் வந்து சங்கராச்சாரியார் கைது, குழப்பங்களும் விளக்கங்களும் சொல்லிட்டு ஒரு சிறு புத்தக வெளியிட கொண்டு வர்றேன். அங்க இருந்துகிட்டு அந்த முயற்சி பண்றேன். சரி. ஜனவரி புத்தக கண்காட்சியில் அந்த புத்தகத்தை வந்து சில ஸ்டால்களுக்கு கொடுக்குறேன். ஒரு 50 காப்பி கொடுத்துட்டு வர்றேன். வெறும் 10 ரூபாய்க்கு தான் கொடுத்துருவேன். அடுத்த நாளே ஃபோன் பண்ணி விற்பனை ஆயிடுச்சு, வாங்குங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் சில பெட்டி கடைகளுக்கும் அந்த ரேஷன் இது ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க சில அந்த கடைகள்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். ஒரே நாளில் 100 காப்பி வித்துருச்சு, ஒரு 500 காப்பி கொடுத்துட்டு போங்க இப்படின்னு கேட்டுவாங்க. எனக்கு ஆச்சரியம் போச்சு, என்னடா இந்த புத்தகத்துக்கு எவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கேன்ட்டு. கிட்டத்தட்ட 1 லட்சம் பத்திரிகைகளுக்கு புத்தகத்துக்கு மேல அது விற்பனை ஆச்சு. அப்ப எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஒரு விஷயத்த சரியான முறையில் நம்ம பிரசன்டேஷன் பண்ணியிருக்கோம் போல இருக்கு. அதாவது மற்றவர்கள் கிட்ட கிடைக்காத ஒரு விளக்கத்தை இந்த சிறு புத்தக வெளியீட்டுல அவங்க கிடைக்குது. அப்புறமேலு இந்த அதே புத்தகத்துல இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை சேர்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதாவது இந்த சங்கராச்சாரியார் கைது, இந்து மதம்
அது வேற ஒரு புத்தகம். இதே மாதிரி ஒரு 10 ரூபா இதுல கொண்டு வர்றேன். இதே ரிலேட்டடா ஒரு புத்தகம் ஒன்று கொண்டு வர்றேன். ஏன்னா இந்து மதம் எப்படி வந்து இந்த இது வந்து பிராமண சமூகம் வந்து எப்படி வந்து இந்த ஆன்மீகத்துல வந்து இந்துத்துவத்துல வந்து தங்களை வந்து தலைமைத்துவமாக வைத்துக் கொண்டார்கள், காலங்காலமாக வைத்துக் கொண்டு வருகிறார்கள் அப்படின்றது ஒரு ஒரு ஆய்வு கட்டுரை மாதிரி எழுதி கேள்விபதி பாணியில ஆய்வு கட்டுரைகள் மாதிரி எழுதுறேன். ஒரு 32 பக்கத்துக்கு 40 பக்கத்துக்கு எழுதுறேன். அப்படி எழுதிட்டு அதையும் வந்து இதே மாதிரி கடைகள்ல போடுறேன். அதுவும் இதை காட்டிலும் அதிகமா போகுது. எனக்கு நம்பவே முடியல. அதுவும் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இந்த பிராமணர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் மயிலாப்பூர், கும்பகோணம், வெஸ்ட் மாம்பலம், அப்புறமேல இந்த நங்கநல்லூர், இந்த மாதிரியான பகுதிகள் எல்லாம் வந்து பிச்சுக்கிட்டு போகுது. எனக்கு புரியல. அப்புறமேல தான் எனக்கு புரியுது. சாவித்திரி கண்ணன்னா பிராமன் ரிலேட்டட் பேரா அவங்க நினைக்கிறாங்க. ஒண்ணு துக்ளக்ல 10 வருடமா பார்த்து ஓ இவர் நம்மவாதான், நமக்கு அவருக்கு ஆதரவா எழுதியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு தாட்ஸும் வந்து வாங்கிடுறாங்க. அதுல தெளிவடைஞ்ச பிராமணர்கள் நியாயமா எழுதிருக்கீங்க சார்ன்னு சொன்னவங்களும் உண்டு. ஆனா 90% பிராமணர்கள் வந்து கோவிச்சுக்கிட்டாங்க. உங்களை எவ்வளவு உயர்வா நினைச்சோம், நீங்களே இப்படி எழுதுறீங்களே அப்படின்னு ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க. அதுல வந்து ஒரு கும்பகோணத்துல வந்து எனக்கு எதிராக ஒரு மீட்டிங் போட்டு இவன் நாசமா போயிடுவான், இவன் விளங்க மாட்டான், என் குடும்பம் அழிஞ்சிரும் அப்படின்னு மேடை போட்டு திட்டிருக்காங்க. எனக்கு அந்த அது கேட்டுட்டு வந்து ஒரு பிராமணர் ஒரு 1000 புத்தகம் வாங்கிட்டு போய் வீடு வீடா நான் வந்து கும்பகோணத்துல கொடுக்க போறேன், உங்களை திட்டின இதுக்குன்னு வாங்கிட்டு போனாரு. அவரும் ஒரு பிராமணர். இதுல இவ்வளவு நியாயமா எழுதிருக்கீங்க. ஒரு நியாயம் பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அந்த சமூகத்துல இருக்கவங்க இருக்கிறாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க. அநீதினா அநீதி அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அதுல முற்போக்கா கொஞ்சம் சிந்திக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்ப அந்த இடதுசாரிகளுடைய எழுச்சியில அவங்க பங்களிப்பு இருக்கு. அப்ப அந்த மாதிரி நம்ம வந்து அதை தொடர்ந்து அதுக்கப்புறமேல நான் இதை எழுதும் போதே அவர்கிட்ட வந்து பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வந்து சாம்பிள காமிச்சேன். சாரி, இது மாதிரி ஒரு என்ன எழுதிருக்கீங்க அப்படின்றாரு. சார் இந்த சங்கராச்சாரியர் கை தொடர்பா நான் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அதை வந்து எழுதியிருக்கிறேன், சின்ன வெளியீடாக கொண்டு வர போறேன். அது டேபிளில் வச்சேன். அப்படியே புரட்டி பார்த்தார். ஓ இப்படிலாம் எழுதியிருக்கீங்களா, சரி சார் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து என் ஸ்டாஃப் கிடையாது, நீங்கள் போடக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது உங்களை. என்னை நீங்கள் ஏதாவது ரிலேட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை உங்களை ரிலேட் பண்ணல சார். சரி அப்போ நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்ட்டார். அப்புறம் அடுத்து 2வது புத்தகம் எழுதுனேன்ல, அப்போ கொடுக்கும்போது ரொம்ப ஷாக் ஆகிட்டார். என்ன மறுபடியுமா? ஆமாங்க. அப்போ அது வந்து மே மாதம் கொண்டு வர்றேன். இது ஜனவரியில் கொண்டு வந்தேன், மார்ச்லேயே மேலேயே கொண்டு வர்றேன். அதை வந்து பார்த்துட்டு மார்ச்சில் கொண்டு வர்றேன். அதை பார்த்துட்டு என்ன இந்த திராவிட கழக மாதிரி எழுதுறீங்களா நீங்க அப்படின்னாரு. சார் திராவிட கழகம் வந்து ஒரு நாத்திகமா பாக்குறாங்க, சங்கராச்சாரியரை எதிரியா பாக்குறாங்க. நான் என்ன உண்மை அப்படின்ற ஒரு தேடல்ல இதை எழுதியிருக்கிறேன். அஸ் எ ஜேர்னலிஸ்டான ஆங்கிள் தான் நான் எழுதியிருக்கிறேன். எனக்கு யாரையும் ஆதரிக்கணும் எதிர்க்கணுன்ற நோக்கம்லாம் இதுல கிடையாது. இது என்ன உண்மைன்னு சொல்லணுன்ற எனக்கு ஒரு தாகம் வந்துச்சு, அதனுடைய தேடல்ல எழுதியிருக்கேன். சார் சரிங்க சார் நீங்க போடுங்க சார், எனக்கு இது என்கிட்ட காட்டாதீங்க, நான் படிக்க விரும்பல அப்படின்னு ரொம்ப ஒரு இதாயிட்டாரு, அப்செட் ஆயிட்டாரு. சரின்ட்டு நான் அதை போட்டுட்டேன். இது 2 வந்துட்டு பிற்பாடு இன்னமும் அவருக்கு நெருக்கடிகள் அதிகமாகுது. ஏங்க உங்க ஆபீஸ்ல ஒருத்தன் துக்ளக்ல எழுதிக்கிட்டே ஒருத்தன் வந்து இப்படி ஒரு புத்தகத்தையும் போடுறான் அப்படின்னா நீங்க அவருக்கு வந்து சைட்ல வந்து நீ போட்டுக்கோ, நான் 2 முகம் காட்டுறீங்க நீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து நெருக்கடி அவருக்கு அதிகமாக பயங்கரமான நெருக்கடி ஆகுது. இது எனக்கு தெரியல. இது ஒரு நாள் எனக்கு தெரிய வந்த உடனே டக்குன்னு நான் சுதாரிச்சுக்கிட்டேன். இனிமே நம்ம வந்து துக்ளக்ல எழுதுறது முறையா இருக்காது. அப்பதான் துக்ளக்ல எழுதுறது நிறுத்துறீங்க, நிரந்தரமா நிறுத்துறீங்க. அவரு வந்து என்கிட்ட வந்து நீங்க அவர் எதுவும் எழுத வேணாம் அப்படின்லாம் சொல்லல, முகம் சுளிக்கல, எதுவும் பண்ணல. கிட்டத்தட்ட 4 மாசமா ஒரு பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்காரு. உங்களை எதுவும் சொல்லல, முகம் கடிக்கல, எழுதிக்கிட்டு இருக்கீங்க. இந்த நிலையிலையும் இறுதியா நீங்க தான் முடிவெடுத்து நிறுத்துறீங்க. அதாவது சில பேர் வந்து நான் வந்து
பல பேர் ஸ்டாஃப்னு என்ன நினைக்கிறாங்கல்ல. ஆமா ஆமா, நாங்க கூட தொடக்கத்துல அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். புக்ல அப்ப நான் எழுதுறது அப்புறம் தான் நிறுத்திட்டேன்னா சாவித்திரி கண்ணன் ஏன் வேலையிலிருந்து விலக்கப்பட்டாருன்னு பல பேர் வந்து அதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நம்மளை கிழிப்பான். இதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இவர்கிட்ட ஏதாவது திட்டி அவரை பேசி அது ஒரு பிரச்சனையாகி அவர் நமக்கு எதிராக போய் வெளியில பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழல்கள் உருவாகக்கூடாது அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கலாம். ஏன்னா ரொம்ப மெச்சூரிட்டியானவர் இல்லை அவரு. அதனால அவர் வந்து கடைசி வரைக்கும் என்னிடம் வந்து பேசவே இல்லை. நானும் அவர் சொல்ற மாதிரி வச்சுக்க கூடாது, நாம வந்து முற்றிலும் அவருக்கு எதிரான கருத்து நிலையில இன்னைக்கு நம்ம வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்ப இதுல நம்ம தொடர்ந்து இனிமே துக்ளக்ல வந்து எழுதிக்கிட்டு இருக்கிறதுன்றது வந்து நம்மளுடைய இயல்புக்கு பொருந்தாத ஒரு சூழலா இருக்கு அப்படின்னு ஒரு நாள் வந்து, சார் நான் இனிமே துக்ளக்ல எழுதுறதை நிறுத்தலான்னு இருக்கேன். அவர்கிட்டயே சொல்றீங்க? ஆமா. இது எந்த வருஷம்? இது 2005 மே மாசம். இந்த சம்பவம் நடந்துட்ட பிற்பாடு கொஞ்சம் காலம் கழிச்சு. சரிங்க. சொன்ன உடனே சரிங்க ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னாரு. என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, நானே உங்ககிட்ட சொல்லான்னு இருந்தேன், நீங்களா முடிவு எடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. சார் நம்ம ஒருத்தர் இவ்வளவு நாள் பழகிட்டோம், நீங்களும் என்கிட்ட மனம் விட்டு பேசியிருக்கீங்க, நானும் உங்ககிட்ட மனம் விட்டு பேசியிருக்கீங்க. அது சில நேரங்களில் தலையங்க எழுதிட்டு இது வந்து சாவித்திரி கண்ணன் வந்தாருன்னா இதை படிச்சுட்டு என்கிட்ட வந்து ஒப்பீனியன் சொல்லுங்க அப்படின்னு மெனக்கட்டே அவர் வந்து சொல்லுவார். சில நேரங்களில் சார் கொஞ்சம் ஆபீஸ்க்கு வர்றீங்களா, ஒரு கட்டுரை எழுதி வச்சிருக்கிறோம், தலையங்க எழுதி வச்சிருக்கிறேன், பார்த்து கொஞ்சம் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்பாரு. இவ்வளவு ஆர்வம் கேட்பாரு. அதாவது என்கிட்ட இருந்து அந்த எதிர்வினை என்ன வருதுன்னு. சில நேரங்கள்ல வந்து அவர் வந்து அவர் என்ன இப்படின்னா ஒரு தலையங்க எழுதிட்டு எடிட்டோரியல் எல்லாரும் முன்னாடியும் வந்து படிச்சு காட்டுவார். எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அவர் பெரிய ஒரு லெஜண்ட், அதெல்லாம் செய்யணும்னு அவசியமே இல்லை. மற்றவங்களுடைய ஃபீட்பேக்கை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அதை வந்து அந்த கட்டுரையை செழுமைப்படுத்துவார். எதிர்வினைன்றதை அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு மாற்றுவார். அந்த எதிர்வினைக்க வந்து இது பண்ணணும்னு நினைப்பாரு. அதுக்கு டீ கொடுக்குற அட்டெண்டர் கிட்ட கூட திடீர்னு கேட்பாரு, இதை பத்தி நீ என்ன நினைக்கிற, கருணாநிதி சட்டம் கொண்டு வந்திருக்காருல்ல அப்படின்னு கேட்பாரு. இப்படி வந்து ஒரு ஃபீட்பேக்கை வந்து அவர் வாங்கி உள்வாங்கி செயல்படக்கூடியவர். அப்ப நம்ம வந்து உறக்க பேசுறோம், ஒரு விஷயத்த வந்து ஆழமா பாக்குறோம், ஒரு மாற்று கருத்து சிந்தனை உள்ளவனா இருக்கிறோன்றதுனால அவர் ஒரு இப்படி ஒரு எதிர்நிலை உள்ளவங்க எப்படி சிந்திப்பாங்க அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தன்மையா கூட அவர் வந்து என்கிட்ட வாதம் பண்ணலாம் நினைச்சிருக்கலாம். ஆனா மற்றவங்க பெரும்பாலும் அங்க எடிட்டோரியல்ல இருக்கிறவங்க அவரை மாதிரியே சிந்திக்கக்கூடியவர்களாகவும் அந்த கருத்துக்கு ஒத்திசைந்து செயல்படக்கூடியவர்களாகவும் இருந்ததுனால பெரும்பாலும் அவர் கட்டுரைகளை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு சார், அட்டகாசம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு சில விஷயங்கள்ல ஒத்து வராம இருக்கும், நான் கொஞ்சம் அப்படியே சைலண்டா இருப்பேன். ஏன் நீங்க என்ன கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்பா. இல்லை சார் அது நீங்க ஒரு மாதிரி அப்படி எழுதுறீங்களே அப்படின்பேன். என்ன சொல்றீங்க, இதுல வந்து உங்களுக்கு அந்த திராவிட இயக்கத்தின் மேல ஏன் தான் அப்படி கோபம் தெரியல அப்படின்பேன். என்ன சொல்றீங்க அப்புறம் பாருங்க இந்த வரி எப்படி வருது, இதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்படியா எங்களுக்கான அவருக்குமான வாதம் போகும். சில நேரங்கள்ல நான் குரலை உயர்த்தி பேசுவேன், அவரும் குரலை உயர்த்தி பேசுவார். கூட இருக்கிறவங்க பதட்டமாவாங்க, என்ன ஒரு சின்ன பையன் இவர்கிட்ட இப்படி பேசுறானே அப்படின்ட்டு. அப்ப அவரும் வந்து சின்ன பையன் பார்க்காம அந்த கருத்தியல் நீ ரீதியா வியப்பான தகவலா இருக்கு. இதை வந்து நான் அவர் கூட 2-3 முறை சந்திச்சு பேசியிருக்கேன், பேட்டி எடுத்திருக்கோம். நீங்க என்ன மாதிரியான தகவல் என்கிட்டயே அப்படிதான் நடந்துகிட்டாரு. அப்படி ஒரு பெரிய மேதாவி அப்படி இப்படி ரொம்ப சாதாரணமா இயல்பா தான் பேசுவாரு. சொல்லுங்க என்னங்க சொல்ல போனா மத்தவங்க கிட்ட வந்து தன்னை தாழ்த்தி வச்சுக்கிட்டு கூட ரொம்ப யதார்த்தமா பேசினாரு. அந்த சட்டையை குறைகளை தானே வெளிப்படுத்திக்கிற மாதிரி சட்டையெல்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்லுவாரு. எங்க அந்த கட்டவரில் எங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னு இப்படி எல்லாம் ஜாலியா தான் பேசி இருக்காரு. சில நேரத்துல கேட்கறாரு அந்த கருத்து, இது என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பாரு. நான் அதை பார்த்துருக்கிறேன். பட் நீங்க சொல்ற தகவல் ரொம்ப ரொம்ப நல்லா வியப்பா இருக்குது. அப்படி காரசாரமா பேசும்போது மற்றவங்க பதட்டு போடுவாங்க, என்ன அவர் வந்து நம்ம ஒரு பெரிய எடிட்டர் கிட்ட நம்ம சாரி கிட்ட இப்படி மரியாதை இல்லாம பேசுறாரு அப்படின்னு. அவங்க அமைதிப்படுத்துவாரு, இருங்க அவர் பேசிட்டான் அப்படிம்பாரு. நான் வந்து ஏன்னா நம்ம வந்து மனசுக்குள்ள மறைச்சு வச்சோம்னா அது வந்து ஒரு விரோத மனப்பான்மை ஆயிடும். தொடர்ந்து நம்ம எழுதிட்டு இருக்கிறோம், இவர் சரியில்லைன்னு தெரிஞ்சதுன்னா அதுல வந்து அந்த கருத்து உடன்பாடு இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு அது சொல்லிடுறது நல்லது. அப்பதான் வந்து ஒரு மனசுல உறுத்தல் இல்லாம பழக முடியும் இல்லையா. ஒன்னு ஒளிவு மறைவா வச்சுக்கிட்டு முகத்தை சிரிச்சு வச்சுக்கிட்டு உள்ளத்துக்குள்ள வந்து ஒரு எதிர்நிலையை வச்சுக்கிட்டு இருக்கிறது சரியா இருக்காதுன்றதுனால எப்பயுமே என்னால ஒளிவு மறைவா இருக்க முடியல.
அதனாலேயே வந்து அவர் வந்து வாங்க ரொம்ப பிற்போக்கா எழுதியிருக்கேன்னு சொல்லுவீங்கல்ல, படிங்க படிங்க படிச்சுட்டு சொல்லுங்க, இப்படி எல்லாம் வந்து கேட்பாரு. அப்ப இது மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம இருந்ததன் காரணமாக அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன். ரொம்ப நீங்களும் என்கிட்ட வந்து உங்களை ஒளிமறைவு இல்லாமல் வெளிப்படுத்திக்கிட்டீங்க, நானும் உங்ககிட்ட உங்களை ஒளிமறைவு இல்லாமல் வெளிப்படுத்திக்கிட்டு, நீங்க உங்க நிலையில இருந்தீங்க, நான் என்னுடைய நிலையில இருந்தேன். நான் உங்ககிட்ட எந்த இதையும் எதிர்பார்க்கல, நீங்களும் வந்து நான் என்னுடைய எழுத்தை தவிர வேற எதையும் எதிர்பார்க்கல. இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம நல்லபடியாக வந்து விடுவிச்சுக்கலாம் சார். என்னைக்குமே பார்த்தோம்னா சந்திச்சோம்னா ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு நீங்க என்ன கேட்குற மாதிரி நான் உங்களை கேட்குற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் சார் அப்படின்னா, அதுதாங்க நல்லதுங்க அப்படின்னாரு. அப்படி சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கு பிறகு எப்பயாவது பேசியிருக்கிறாருங்களா? அதுக்கு பிற்பாடு ஒரு 4-5 முறை நான் அவரை போய் பார்த்துருக்கிறேன். உடம்பு சரியில்லாத நேரங்கள் எல்லாம் பார்த்துருக்கிறேன். ரொம்ப இயல்பாக தான் பேசினாரு, ரொம்ப இயல்பாக தான் பேசினாரு. ஸோ நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, பல பேர் இன்னைக்கு வந்து நான் திமுகவை விமர்சித்து கடுமையாக எழுதுகிறேன், திமுக கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியை பற்றி மிக கடுமையான விமர்சனம் வைத்து எழுதும் போதெல்லாம் பல ஆயிரக்கணக்கான பேர் வந்து என்னுடைய சமூக ஊடகத்துல வந்து நான் வந்து RSS காரன் என்றும் சோவுடைய சீடன் என்றும் அந்த விமர்சனம் வந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். ஆமா, நானே ஒரு முறை உங்ககிட்ட கேட்டிருக்கேன். ஆமா, நான் வந்து நானே ஒரு பார்ப்பனன் என்றும் சில பேர் வந்து கற்பிதம் செய்து கொண்டு என்னை கடுமையாக தாக்குவார்கள். இவர் இப்படிதான் பேசுவாரு, துக்ளக்கு என்னுடைய உருவாக்கம் தானே, அந்த பட்டறையில் உருவானவர் தானே, அது ஷோவோட சீடன் தானே, இப்படியான ஒரு கருத்தியல்ல வந்து பேசுவாங்க. இது எதுவுமே உண்மை கிடையாது. அதில் நீங்க உருவானதை வந்து ஜனசக்தி இடம் இடதுசாரி தாங்க. சரி, அந்த ஃப்ரீடம் அங்கே இருந்ததுன்றதெல்லாம் அங்கே செய்கிறீங்க நீங்கள் துக்ளக்கில் எழுதி. மற்றபடி வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக நம்ம அங்கே வந்து வேலை பார்த்தோம். இன்னும் சொல்லப்போனால் அங்கே வேலை பார்த்து அங்கே எழுத ஆரம்பித்ததன் பின்னாடி தான் என்னுடைய பொருளாதாரம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வீழ்ச்சி அடைஞ்சது. ஒழுங்காக அந்த ஃபோட்டோகிராஃபியை நான் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிருந்தேன்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக ஒரு பெரிய நியூஸ் ஏஜென்சி வச்சு 4-5 பேரை வேலைக்கு வச்சு அந்த காலகட்டத்தில் அப்படியான தேவை இருந்தது. அதை பயன்படுத்தி நல்லா சம்பாதிச்சிருக்கலாம். அதை வந்து அப்படியான எண்ணம் போகலை, அந்த மாதிரி போகலை. அந்த எழுத்து வந்து நம்மளை வந்து இந்த மாதிரி கொண்டு வந்து விட்டுருச்சு. இதை தாண்டி ஒரு ஒரு எங்களை மாதிரி வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு நான் அவர்கிட்ட பேசுனதை வச்சு புரிஞ்சுக்கிட்டோம் ஓரளவுக்கு. அடிப்படையில் அவர் அந்த அந்த சித்தாந்தத்தை கொண்டு இருந்தாலும் கூட மற்றவருடைய கருத்துக்கு வந்து மதிப்பளிக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு என்னுடைய அளவில் நான் புரிஞ்சு வச்சுருந்தேன். உங்ககிட்ட அவர்கிட்ட பிடிச்சது என்னது, நீங்கள் அதிகமாக அவரை ரசித்தது என்னது கடைசி வரைக்கும்? அது சரியான கேள்வி கேட்டீங்க. அதாவது எப்பயுமே வந்து ஒரு தன்னை உற்சாகமாக வைத்துக் கொள்வார், தன்னை உயர்வாக கருதாமல் தன்னுடைய குறைகளை தானே வெளிப்படுத்தி விடுவார். அவருக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுன்றத அவர் ஒளிமறைவு இல்லாமல் சொல்லுவார். எனக்கு இதில் உண்மையே நாலேஜ் இல்லை, கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க தயக்கப்படாதவர். அது மாதிரி ஒரு பெரிய ஒரு இமேஜ் உள்ள ஒருத்தர் கேட்கறதுன்றது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம், பெரிய விஷயம் தான். அந்த மாதிரியான தன்மை இப்போ இருக்கிற இந்த ஜெனரேஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தொடக்கத்திலே எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரியான இதில் இருக்குது. அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்களெல்லாம் எவ்வளோ பெரிய மேதைகள், அந்த துறை சார்ந்து மதிக்கக்கூடிய விஷயம்தான் அது. ஆமாம், அதில் வந்து அவருக்கு வந்து தன்னைத்தானே ஒரு பிம்பமாக கட்டமைக்கிறதுக்கான ஒரு தன்மை அவர்கிட்ட கிடையாது. அவரை தேடி வந்து மிகப்பெரிய விஐபிகள்லாம் வந்து பேசுவாங்க. மத்திய அமைச்சர்கள் வருவாங்க, சிதம்பரம் வருவார், மூப்பனார் வருவார், இது மாதிரி நிறைய பேர் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவர் வந்து அப்படி வந்தவங்க பேசுறதையோ அவங்கக்கிட்ட பழகிறதையோ வெளிப்படுத்திக்க மாட்டார். அந்த ஃபோட்டோ ரஜினிகாந்த் வந்து வாரத்துக்கு 3 நாள் வந்து பேசிட்டு போவார், மணிக்கணக்காக உட்காந்து பேசிட்டு போவார், 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் அரட்டை அடிச்சுட்டு போவார். என்னைக்கு ஒரு நாளைக்கு அவரும் இவருமா ஃபோட்டோ எடுத்துட்டு என்னை வந்து பார்த்தாரு, நாங்கள்லாம் இதை பேசணும்ட்டு அவர் வந்து போட்டுக்கிட்டது இல்லை. அப்படி வந்து அதை தன்னைத்தானே விளம்பரப்படுத்திக்கிறத அந்த தன்மையெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. அந்த மாதிரி இருந்ததுனால தான் அவருக்கு வந்து பல பேர் வந்து அவரை வந்து ஒரு நம்பகமான நண்பராக நினைச்சாங்க. அதை வந்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை யார்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாரோ அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவார். இப்போ வந்து சாவித்திரி கண்ணன் இப்படிப்பட்டவர், இவருக்கு இந்த விஷயங்கள்லாம் பேசினா பிடிக்காது அப்படின்னா அந்த விஷயத்த வந்து பேசி சங்கடப்படுத்த மாட்டார். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா,
ஒரு நாள் வந்து நான் ஒரு 12 மணி வாக்கில் துக்ளக் ஆஃபீஸ்க்கு போனேன். ம். அப்போ எல்லாரும் உற்சாகமாக சிரிப்பாக இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன 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 பெரிய உற்சாகமாக இருக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை காலையில் ஜெயலலிதா மேடம் வந்தாங்க, ம். சார் எங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு, ம். எங்ககிட்டலாம் கை குலுக்கி உட்காந்து எல்லாரும் பேசணும். ம். அவர் அந்த அம்மா திடீர்னு வந்தாங்களா இல்லை முன்னாடி? இல்லை நேத்தே சொல்லிட்டாரு சாரு. ம். அப்படியா அப்படின்னு. ம். சார் உங்ககிட்ட சொல்லலாமா அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னாரு, ம். அவர் ஜெயலலிதா பத்தி அவருக்கு ஒரு நல்ல மதிப்பீட்டே கிடையாது. ம். என்ன சரி. ஏன்னா அவரை நம்ம கூப்பிட்டோம்னா தர்ம சங்கடப்படுவாரு. ம். அவர் ஜெயலலிதா கூட கை கொடுக்கறதா பேசுறதா ம். என்ன ம். ஒரு ஃப்ரீயா அவருக்கு அது எடுத்துக்குவாரான்னு தெரியல, ம். அவர் சங்கடப்படுத்த வேணாம்னு சொன்னாரு ம். அப்படின்னாங்க. அப்ப நான் உணர்ந்துக்கிட்டேன், ம். அப்ப எந்த அளவுக்கு நம்மளை புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ம். சின்ன தர்ம சங்கடத்தை கூட கொடுக்க விரும்பல. ம். ம். அந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம். அதாவது ஒருத்தருடைய மனநிலை கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அந்த மரியாதையோட நடத்திக்கிறது. ம். கடைசியா அவரை பார்க்கும்போது எந்த மனநிலையில இருந்தாரு, எப்படி பேசினாரு, என்ன பேசுனீங்க? கடைசியில இருந்தபோது உடம்பு சரியில்லாம இருந்தாரு. அதனால பெரிய பெரிய அளவுல பேச முடியாம இருந்தாரு. ம். அதனால வந்து அதை வந்து இல்ல, குறிப்பிட்டு உங்களை சொல்லணும் பார்த்த பிறகு அப்படின்ற எப்படி அதை மாதிரி உணர்ந்தாரு, எப்படி எடுத்துக்கிட்டாரு? ரொம்ப பார்த்த இயல்பா தான் பேசினார். ம். அவருடைய மகன் திருமணத்துக்கு வந்து ரொம்ப செலக்டிவான சில பேரை மட்டும்தான் அழைச்சாங்க. ம். ம். பர்சனலா வந்து அவங்க வீட்டிலே வச்சு ஒரு பெரிய இதுல அவங்க வீடு அங்க இதுல இருக்கு, அந்த எங்க ம். திருவான்மையூருக்கு அங்கிட்டு பாலவாக்கத்துல இருக்கு. ம். ம். அவர் சன்னோட வீடு, பெரிய ஒரு வீடு. அங்க ஒரு பந்தல் மாதிரி போட்டு நடத்துனாங்க. ம். அதில் செலக்டிவாக கூப்பிட்டுருந்தாங்க. நான் வெளியில வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 வருடம் கழிச்சு அவருக்கு மேரேஜ் நடந்தது. அதுக்கு ஞாபகமாக கூப்பிட்டாங்க. ம். கூப்பிட்டாரு உங்களை? ஆமா, ம். ம். ஆமா, அவர் சன்னும் கூப்பிட்டாங்க. ம். போனேன், பேசினேன், வந்தேன். ம். கை குலுக்குனாரு, வாங்க வந்தது மகிழ்ச்சி அப்படின்னாரு. ம். அது அந்த ரிலேஷன்ஷிப் கடைசி வரைக்கும் இதாதான். ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர், மிகப்பெரிய ஒரு, அது என்ன சொல்லுவாங்க, அது வந்து ஒரு அதிகார மையத்தை வந்து அதிகார மையத்தில் இருந்துக்கிட்டு அதிகார மையத்தோட இணைஞ்சி பயணிக்கிற ஒரு பெரிய முகம். ஆமா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு எளிய முகம் இருக்கும். பெரிய முகம் இருக்கும், எல்லாரையுமே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு நாள் வந்து குருமூர்த்தி சார் வந்து ஆஃபீஸ்க்கு வந்திருந்தார். அவர் வந்தால் ஷோரூமில் ரொம்ப நேரம் பேசிட்டு இறங்கிட்டு போவார். ம். அப்போ வந்து நான் அப்போ தான் எழுத ஆரம்பித்து ஒரு 2 வருஷம் இருந்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ம். அப்போ வந்து அவரும் குருமா படிக்கட்டை விட்டு இறங்கி வந்துக்கிட்டு இருந்தாங்க. ம். குரு, நீ அடிக்கடி கேட்பியே அந்த சாவித்திரி கண்ணன் யாரு அப்படின்னு. ம். இவர் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். ம். உடனே ஓ நீங்க தானா? ம். அவர் வந்து கை குலுக்கி ரொம்ப நன்னா எழுதுறேன், ம். ஏன்னா உங்க எழுத்தெல்லாம் நான் வந்து தவறாமல் படிச்சிருவேன், ஷோக்கும் ஃபோன் அடித்து சொல்லிடுவேன் ம். அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது நீங்களும் நல்லா எழுதுறீங்க, விஷயங்கள் நிறைய அனலைஸ் பண்ணி புள்ளி விவரங்களோட எழுதுறீங்க, சூப்பராக இருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சார் உங்ககிட்ட அப்படின்னு. நீங்க சொன்னீங்க. சரி. என்ன அப்படின்னாரு, அடிக்கடி இந்த இஸ்லாமியர்களை தாக்குறீங்க, அது ஏன்னு தான் தெரிய மாட்டேங்குது. குருமூர்த்தி சார். சரி. அப்படின்னு கோவம் உங்களுக்கு அவங்க மேல அப்படின்னு. இல்ல இல்ல இது அப்படி எழுதணும், வேற எவனும் எழுத மாட்டேங்கிறான், நான் தான் எழுதணும் அத அப்படின்னாரு. என்ன சார் இப்படி சொல்றீங்க, யாருமே எழுதக்கூடாது இல்லை அப்படி, நீங்க அப்படி எழுதுறீங்க அப்படின்னு நான் மறுபடியும் கேட்டேன். அப்பதான் அவன் வந்து இவன் நம்மால் இல்ல, இவன் அவருக்கு உங்களை பத்தி அப்பதான் தெரியுது. அப்பதான் தெரியுது வந்து இங்க எழுதுறான வழியா நம்மால் கிடையாது. ஆமா, அவர் சாவித்திரி கண்ணன் அப்படின்றதுனால நானும் ஒரு பிராமண பையன் தான் நினைச்சிருக்காரு. இப்படி சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. சட்டுன்னு அவர் முகம் வாடி போயிடுச்சு. அதுக்கு முந்தின காலகட்டம் பலமுறை சோ அவர்கள்கிட்ட வந்து உங்க கட்டுரையை பத்தி பேசியிருக்கிறாரு, சரி தவறுன்னு விமர்சனம் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஒரு முறையும் இவர் இந்த சமூகம்னு சோ சார் சொல்லல, அப்பதான் இவரே தெரிஞ்சுக்கிறார். இவராதான் தெரிஞ்சுக்கிறார். இது சொன்ன உடனே அவருடைய முகம் சட்டுன்னு மாறி போயிடுது. அங்க உடனே அவர் வந்து சோ நேரம் ஆயிடுச்சு கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ரிலீவ் ஆயிடுறாரு. அவர் போயிட்டு பிற்பாடு கூட சோ வந்து என்னங்க அவர் அப்படி தரவு சங்கப்படுத்துற மாதிரி கேட்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கல. அது இப்படிதான், இவங்களுடைய இயல்பு இப்படிதான் அப்படின்னு விட்டுட்டாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு வெளிப்படைத்தன்மையோட, அதே மாதிரி ரஜினிகாந்துக்கு அவருக்குமான ரிலேஷன்ஷிப் கூட நான் கிண்டல் அடிப்பேன். ஆமா. என்ன
ஒரு பாபான்னு ஒரு படம் எடுக்கிறாரு. என்ன படம் எடுத்திருக்காரு அவரு? அதை நான் விமர்சனம் எழுதிட்டுமா அப்படின்னு கேட்பேன். எப்பா அந்த மாதிரி ஏதாவது எழுதி விட்டுட்டா எங்க ரிலேஷன்ஷிப் ஏதாவது பண்ணி விட்டுறாதப்பா அப்படிப்பாரு. சரியா, அதான் அந்த மாதிரி ஒரு டேக் இட் ஈஸியா எடுத்துப்பாரு அவர். ஜாலியான இது தான். நல்ல நிறைய அனுபவங்களை வந்துட்டு ஒரு டைம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கொஞ்சம் கடுமையாக விமர்சனம் பண்ணி எழுதியிருந்தேன். அதுக்கு உடனே தொடர்புக்கு வந்துட்டார், எப்படி எண் வாங்கிட்டு. ஒன்றும் இல்லை, நல்லா நல்லா எழுதியிருக்கீங்க, அது ஒரு நல்ல பார்வை தான், இன்னும் கொஞ்சம் கடுமையாக இருக்குது இல்லை அப்படின்ட்டு இருந்தார். உண்மையிலே உயர்ந்த குணங்கள், சில கருத்துக்களை வந்து உள்வாங்கிறதுலையும் மதிக்கிறதும், பிற மனிதர்களுடைய சில விஷயங்களை ஏற்றுக்கிறதுல நிறைய அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது நிறைய இருந்தது. அதில் ஒரு பெரும் பகுதி நீங்கள் அவர் கூட கற்றுக்கிட்டு இருந்திருக்கீங்க. இல்லை, அது மட்டும் இல்லை, அவர் வந்து தலையங்கத்தில் ஒரு விஷயத்தை வந்து ஆதரித்து எழுதுவார். அதே விஷயத்தை கடுமையாக எதிர்த்து நான் ஒரு கட்டுரை எழுதுவேன். அந்த கட்டுரை அதே புத்தகத்தில் வேறொரு பக்கத்தில் வந்து ஒரு அவர் தலையங்க இருக்கும். அவர் தலையங்க வந்து அது வாசகர்கள் கிட்ட இருந்து நிறைய கடிதங்கள் வரும். உங்க பத்திரிகையிலேயே உங்க தலையங்கத்துக்கு எதிராக ஒரு கட்டுரை எப்படி நீங்க வந்து போடுறீங்க, அப்ப எது சரி, நாங்க எப்படி முடிவு பண்றது அப்படின்னா அவங்க இதுதான் துக்ளக்கினுடைய ஜனநாயக பண்பு அப்படின்ட்டு அதுக்கு கீழே ஒரு பதில் சொல்வாரு. ஸோ இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு. வித்தியாசமான ஒரு மனிதர் அவரு. நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நம்ம தொடர்ந்து சந்திப்போம், பேசுவோம். நன்றி, வணக்கம்.